பிரான்சில் சட்டப்பூர்வ குடியேற்ற முறையை அடுத்து 3 ஆண்டுகளுக்கு முற்றிலும் நிறுத்தி வைக்க வேண்டும் என நீதித்துறை அமைச்சர் ஜெரால்ட் டார்மனா பரிந்துரை முன்வைத்துள்ளார். பிரான்ஸ் தற்போது புலம்பெயர்ந்தோரை தன் நாட்டுடன் ஒருங்கிணைக்கும் மற்றும் உள்வாங்கும் திறனின் உச்சவரம்பை எட்டிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய குடியேற்றக் கொள்கையில் பெரும் மாற்றம் தேவை என அவர் வலியுறுத்தியுள்ளார். வேலைக்காக வழங்கப்படும் தற்காலிக வசிப்பிட உரிமங்கள் மூலம் வெளிநாட்டினர் தங்களின் குடும்பத்தினரை பிரான்சிற்கு அழைத்து வரும் குடும்ப மறு இணைவு உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் பிரான்ஸ் அரசு சுமார் 3,84,000 புதிய வசிப்பிட உரிமங்களை வழங்கியுள்ளதாகவும் இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 11.2% அதிகம் என்றும் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக்குவதற்காக பிரான்சின் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். ஆண்டுதோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வெளிநாட்டினரை மட்டுமே அனுமதிக்கும் கடுமையான கோட்டா முறையை அமுல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இந்த அதிரடி திட்டம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் பிரான்சில் உள்ள கட்டுமானத்துறை, தகவல் தொழில்நுட்பம், சுகாதார மற்றும் உணவகத் துறைகளில் நிலவி வரும் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என பல வணிக அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன.